நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 370வது திருநாமம் சகாய நமக. குழந்தை கண்ணன் செய்யும் விஷமங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போக யசோதையால் எந்த வேலையையும் கவனிக்கவே முடியவில்லை. அதனால் சற்று நேரம் கண்ணனை உரலோடு கட்டி போட்டு விடுவோம் என்று தீர்மானித்தாள் யசோதை. ஒரே கயிற்றால் கண்ணனை உரலோடு கட்டினால் அது கண்ணனின் வயிற்றை இறுக பிடித்து அழுத்தும் என்பதால் 2 தாம்பு கயிறுகளை எடுத்து வந்தாள் யசோதை. ஒரு கயிற்றை கண்ணனின் இடுப்பை சுற்றி 3 சுற்றுகள் சுற்றி அதில் ஒரு முடிச்சு போட்டு கொண்டாள். மற்றொரு கயிற்றை உரலை சுற்றி 3 சுற்றுகள் சுற்றி அதிலும் ஒரு முடிச்சு போட்டு கொண்டாள். இப்போது இந்த 2 கயிறுகளையும் இணைத்து முடிச்சு போட்டால் கண்ணனை உரலோடு கட்டிவிடலாம். ஆனால் 2 கயிறுகளுக்கும் இடையே 2 அங்குலம் இடைவெளி இருந்தது. உரலை இழுக்கும் அளவுக்கு யசோதைக்கு வலிமை இல்லை. கண்ணனை இழுத்தால் கயிறு அவனது இடுப்பை இறுக்கும், கண்ணனுக்கு வலிக்கும். என்ன செய்யலாம் என்று சிந்தித்தாள் யசோதை. இன்னொரு கயிற்றை கொண்டு வந்து உரலில் உள்ள கயிற்றோடு அதையும் முடிச்சு போட்டு விட்டு பார்த்தாள். உரலும் நகரவில்லை, கண்ணனும் நகரவில்லை. இன்னொரு கயிற்றையும் இணைத்திருக்கிறாள். ஆனாலும் அதே 2 அங்குலம் இடைவெளி இன்னும் இருக்கிறது. வீட்டில் உள்ள எல்லா கயிறுகளையும் எடுத்து வந்த யசோதை அவற்றையெல்லாம் உரலில் உள்ள கயிற்றுகளோடு இணைத்து பார்த்தாள். இப்போதும் உரலும் நகரவில்லை, கண்ணனும் நகரவில்லை. ஆனால் 2 அங்குலம் இடைவெளி மட்டும் அப்படியே இருந்தது. வியர்த்து தளர்ந்து போனாள் யசோதை. கண்ணா, உனது தாய் அடா நான், உன்னை கட்டி போடக்கூட எனக்கு உரிமை இல்லையா? கட்டி போடக்கூட நீ விடமாட்டாயா என்று கண்ணனை பார்த்து புலம்பினாள். அப்போது கண்ணன் மனதுக்குள்ளே, என்னை நீ கட்ட வேண்டும் என்றால் ஆரம்பத்திலேயே இப்படி என்னிடம் கேட்டிருக்கலாமே, உனக்காக நான் கட்டுண்டு கிடப்பேனே, அதை விட்டுவிட்டு நீயாக ஏதேதோ முயற்சிகள் எடுத்தால் நான் என்ன செய்வது என்று நினைத்து கொண்டு, அம்மா, அதோ மூலையில் ஒரு கயிறு இருக்கிறதே, அதை இந்த கயிற்றோடு இணைத்து பாருங்கள் என்றான். யசோதையும் கண்ணன் காட்டிய கயிற்றை கொண்டு வந்து கண்ணனை ஏற்கனவே கட்டியிருந்த கயிற்றோடு சேர்த்து முடிச்சு போட்டாள். இப்போது 2 அங்குலம் இடைவெளி மறைந்து விட்டது. உரலோடு கட்டப்பட்ட கயிற்றையும் கண்ணனையும் கட்டிய கயிற்றையும் இணைத்து முடிச்சு போட்டாள் யசோதை. அதன் பின் தனது வீட்டு பணிகளை கவனிக்க சென்று விட்டாள். அந்த உரலுக்குள் கண்ணன் வெண்ணெயை ஒளித்து வைத்திருந்தான். யசோதை சென்ற பின் அந்த வெண்ணெயை எடுத்து உண்ணத் தொடங்கினான். அதனால் கண்ணனின் வயிறு பெருக்கத் தொடங்கியது. கயிறு இறுக ஆரம்பித்தது. ஆனாலும் அன்னை யசோதை அன்பால் கட்டிய அந்த கயிற்றை அறுக்க கண்ணனுக்கு மனம் வரவில்லை. எனவே உரலை இழுத்து கொண்டே தவழ்ந்து சென்றான் கண்ணன். கொல்லைப்புறத்தில் உள்ள 2 மருத மரங்களை கடந்து கண்ணன் சென்றபோது அம்மரங்களுக்கு இடையே உரல் மாட்டிக்கொண்டது. கண்ணன் வேகமாக கயிற்றை இழுக்கவே 2 மரங்களும் சாய்ந்தன. மரங்களின் பின்னணியை வேறொரு திருநாம விளக்கத்தில் காண்போம். பேரொலியை கேட்டு அதிர்ந்து போன நந்தகோபரும் யசோதையும் கொல்லையில் வந்து மரங்கள் விழுந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அதே சமயம் கண்ணனுக்கு எந்த ஆபத்தும் நேரவில்லையே என மகிழ்ந்தார்கள். அதன் பின் யசோதை கண்ணனை கட்டியதற்காக நந்தகோபரிடமும் கண்ணனிடமும் மன்னிப்பு கேட்டு அவளே தன் கையால் கயிற்றை அவிழ்த்தாள். கட்டி போட்ட அன்னை யசோதையே வந்து தன் கையால் கட்டை தளர்த்தும் வரை தப்பிக்கும் ஆற்றல் இல்லாதவன் போல் நடித்து பொறுமையாக கட்டுண்டு இருந்தபடியால் திருமால் சகஹ என்று அழைக்கப்படுகிறார். சகஹ என்றால் சகித்து கொள்பவர். தன் அடியார்கள் தன்னை கட்டி போட்டாலும் அன்பினாலே அடித்தாலும் கூட அதை பொறுத்து கொண்டு அடியார்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பதால் திருமாலுக்கு சகஹ என்ற இத்திருநாமம் ஏற்பட்டது. அதுவே சகஸ்ரநாமத்தின் 370வது திருநாமம். சகாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் அன்புக்கும் திருமால் கட்டுப்படுவார். நாராயண நாராயண.